ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, உனக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதுக்காக தான் இந்த கருப்பசாமி ரொம்ப நேரமாக உன் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கேன். அது புரியாமல் எதையோ நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு தனிமையில் உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? முதல்ல அழுகிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்த. ஆனால் இப்போதெல்லாம் நீயே உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நினச்சி அழுகக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கை மிகவும் சுமையாகவும் சங்கடம் நிறைஞ்சதாகவும் மாறிடுச்சா என்ன? எது எப்படி இருந்தாலும் இந்த கருப்பசாமி உன்னை காப்பாற்றுவேன்னு நம்பு. உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் அவங்க உனக்கு கொடுக்குற பிரச்சனைகளையும் மாற்றி அமைக்க நான் இருக்கும்போது நீ வருத்தப்படாத. உன்னை சுற்றி இருக்கிறவங்க உனக்கு பிடிக்காத செயலை செய்யும்போது நீ தான் அவங்கள ஒதுக்கி வைக்க தயாராக இருக்கணும். உன்னை சுற்றி யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுங்கிறத முடிவு செஞ்சுட்டு உனக்கு பிடிச்சவங்களையும் உனக்கு நல்லது செய்கிறவங்களையும் மட்டும் உன் கூட வச்சுக்கிட்டு மற்ற மனிதர்களிடமிருந்து நீ கொஞ்சம் ஒதுங்கி இருக்க பழகு. உன் வாழ்க்கையில் நான் உனக்காக கொடுத்த எதையும் நீ குறைவாக நினைக்காதே என் செல்லமே. சில நேரங்களில் சில விஷயங்களின் மதிப்பு உனக்கு புரியாது. பல நேரங்களில் இல்லாததையே நினச்சிதானே உன் மனசு ஏங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் உனக்கு கொடுத்த எல்லாமே விலை மதிப்பற்றவை என்பது கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும். இந்த உலக வாழ்க்கையில் நீ யாரையுமே வெறுக்க வேணாம். பல மனிதர்கள் உனக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யலாம், பிடிக்காத வகையில் பேசலாம். ஆனால் உனக்கு எது பிடிக்கலைனாலும் அமைதியாக விலகி விடுவதுதான் நீ நிம்மதியாக இருப்பதற்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். ஏன்னா மனித வாழ்க்கையில் நிம்மதி மிகவும் முக்கியமல்லவா? நீ தேவையில்லாமல் கவலைப்பட்டாலோ அல்லது ஒருத்தவங்க மேலே கோபப்பட்டாலோ அல்லது வெறுப்பை உண்டாக்கிக்கிட்டாலோ அங்கே உன் நிம்மதி தான் முதல்ல பறிபோகும். அதனால் எப்போவுமே நிம்மதியாக இருக்கணுன்றதுல கவனமாக இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்கள் அனைத்தையும் இந்த கருப்பசாமி நான் உருவாக்குறேன். நீ எடுக்கிற முடிவில் மட்டும் உறுதியாக இரு. உன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோடு நீ இருக்கும் பட்சத்தில் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே உன் மனசில் இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ எப்போதும் நேர்மறையாக நல்லதையே யோசிக்கும் போது அது உனக்குள்ள ஒரு தீப்பொறியை உருவாக்கும். அதன் மூலமாக உன் வாழ்க்கை ஒளிரும். உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது நீ எதுக்காக கலங்குற? எப்போவுமே எல்லார்கிட்டையுமே கவனமாக கையாள வேண்டிய காலத்தில் தான் நீ இருக்க. ஏன்னா இந்த உலகத்தில் நீ ஒருத்தனை திட்டியோ கோபப்பட்டோ அடித்தோ அவங்க உன்கிட்ட எதுவுமே செய்யலை, திருப்பி அடிக்கலைன்னா இன்னுமே நீ எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா அவங்க உன்னை நேருக்கு நேராக அடிக்கலை, நேருக்கு நேராக உன்கிட்ட சண்டை போடலைன்னா அதுக்கு பதிலாக வேற ஏதோ திட்டம் போட்டு உனக்கே தெரியாமல் உன்னை கவுக்கணும்னு யோசிச்சிருக்காங்கன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. இதுவரைக்கும் உன் மனசில் இருந்த கோபத்தையெல்லாம் விட்டுட்டு இப்போது இந்த நிமிஷத்துலேருந்து நீ ஒவ்வொரு காரியங்களிலும் நிதானமாக முடிவெடு. உன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்வழியை காட்டுவதற்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிந்த நான் நிச்சயமாய் உன்னை சிறப்பாய் சந்தோஷமாய் வாழ வைப்பேன். எப்போவுமே நீ எதையுமே குறைவாக நினச்சிக்காம எல்லாத்தையும் நிறைவாக நிரந்தரமாக சந்தோஷமானதாக நினைக்க பழகு. உனக்கு எது பிடிக்கலையோ அது எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து விலக்கி வச்சு உனக்கு பிடிச்சதையும் உனக்கு தேவைப்படுவதையும் உன் கைகளில் சேர்ப்பதற்கு நான் தயாராக இருக்கேன். யாராவது உன்னை அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட மறுபடியும் அன்புக்காக அவர்களை தேடி போய் அவமானப்பட்டு நிற்காதே. அன்பு பெருசுதான், ஆனால் அதை விட உன் தன்மானம் எனக்கு பெருசு. நீ எப்போதும் தன்மானத்தோட தலை நிமிர்ந்து வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அப்படி நீ வாழும் விதமாக உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு தருவேன் செல்லமே. நீ முடிஞ்சிடுச்சுன்னு நினச்ச விஷயங்களில் எல்லாம் ஒரு புது தொடக்கத்தை நான் கொடுப்பேன். எப்போவுமே நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக ஆனந்தமாக வாழணுங்கிறது தான் இந்த கருப்பசாமியின் விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் தான் இப்போ உனக்காக எல்லா நல்லதையும் செய்ய வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் மீள முடியாத துயரம்னு எதுவுமே இல்லை. நிச்சயமாக நீ முயற்சி செஞ்சினா அனைத்தும் மாறும். உன் வாழ்க்கையில்
நான் மாற்றங்களை கொண்டு வருவேன். இந்த கருப்பசாமியை கும்பிட்டும் வாழ்க்கையில் துன்பங்கள் தொடர்ந்து வருதே நினச்சி கவலைப்படாத. நான் ஒரு கணக்கு வச்சிருக்கேன் என் செல்லமே. அந்த கணக்குப்படி ஒவ்வொருத்தருக்கா வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போதுதான் உனக்கான மாற்றங்களை உருவாக்குவதற்கான காலகட்டம் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் நீ எட்ட முடியாத உச்சத்தை தொடப்போகிறாய். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க போற. இத்தனை நாளாக உன்னை மோசமாக நடத்தினவங்களும் தப்பாக பேசி அவமரியாதை செய்தவர்களும் உன் மனசில் வெறுப்பை உண்டாக்கியவர்களும் உனக்கு கெடுதல் செஞ்சு கஷ்டத்தை கொடுத்தவர்களும் உன்னை விட்டு விலகும்படி செஞ்சு அவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை ஜெயிக்க வச்சு அவங்க தலை குனிந்து தாழ்ந்து போகும்படியும் நான் அற்புதத்தை செய்ய தான் போகிறேன். வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம். அதில் என்ன நடந்தாலும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே கடந்து போக தயாராகு. நீ போற வேண்டிய இடத்துக்கு நானே கூட்டிட்டு போறேன்.